முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு பிள்ளையே, ஒருவர் இறப்பால் தான் நீயும் உன் துணையும் ஒன்று சேரப் போகின்றீர்கள். பிரிந்திருக்கும் நீங்கள் இருவருமே மீண்டும் ஒன்று சேர்வதற்கு ஒரு இறப்பு காரணமாக இருக்கப் போகின்றது. அந்த சம்பவம் இன்னும் 8 நாட்களில் நடந்துவிடும். அப்படியென்றால் உன் துணையை நீ சந்திப்பதற்கும் பேசுவதற்கும் அவருடன் ஒன்றாக இணைந்து வாழ்வதற்கும் இன்னும் 8 நாட்கள் மட்டுமே மீதமுள்ளது. அந்த 8 நாட்களுக்காக காத்து கொண்டிரு. எப்படியப்பா இது சாத்தியம்? என் துணை என்னை வேண்டாம் என்று தூக்கி எறிந்து சென்று விட்டார். நானும் அவரும் பேசி நீண்ட நாட்கள் ஆகின்றன. அவர் என் முகத்தை கூட பார்க்க விரும்பவில்லை, உன் குரலை கூட கேட்க விரும்பவில்லை என்று கூறி என்னை திட்டி என்னிடத்திலிருந்து பிரிந்து சென்று விட்டார். இதற்கு மேல் வாய்ப்பு இருக்கின்றதா நாங்கள் ஒன்று சேர? எங்களுக்குள் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது. மன வேறுபாடு, கருத்து வேறுபாடு, மனக்கசப்பு என பல விஷயங்கள் எங்களுக்குள் ஒத்து போகவில்லை. இருந்தும் நான் அவரை உண்மையாகத்தான் நேசிக்கின்றேன். அவரும் என்னை ஒரு கட்டத்தில் உண்மையாகத்தான் நேசித்தார். ஆனால் தொடர் சண்டை காரணமாக அவர் வேண்டாம் என்று விட்டு சென்று விட்டாரே தவிர என் மீது அவருக்கு பாசம் என்றும் குறையாது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஆனால் இன்னும் 8 நாட்களில் நாங்கள் சேர்ந்து விடுவோம் என்று சொல்வதற்கான உள்நோக்கம் எனக்கு புரியவில்லை என்கின்றாய். ஒரு இறப்பு, உங்கள் இருவருக்கும் நெருங்கிய ஒரு இறப்பு ஏற்பட போகின்றது. அந்த இறப்பில் நீங்கள் இருவரும் ஒன்று சேரப் போகின்றீர்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளப் போகின்றீர்கள். பொதுவான ஒரு நபர் இறந்து போனால் நீயும் வருவாய், அவரும் வருவாய். இருவருக்கும் தெரிந்த உறவுதான். அந்த உறவின் பொழுது நீங்கள் இருவரை பற்றியும் அக்கம் பக்கத்தினர் அனைவரும் தவறாக பேசும் பொழுது அப்படியெல்லாம் இல்லை, நாங்கள் ஒன்றாகத்தான் இருக்கின்றோம் என்று கூறப்போகின்றீர்கள். அதன் பின்பு உன்னிடம் பேச வேண்டும் என்று அவரே கூறப்போகின்றார். நீங்கள் இருவரும் மனம் விட்டு பேசி மனம் ஒத்துப்போய் இனி ஒன்றாகவே வாழலாம். பிரிவு நமக்குள் வேண்டாம். இதனால் பாதிக்கப்படுவது உன் குடும்பமும் என் குடும்பமும் தான். அனைவருக்காகவும் நாம் ஒன்றாக இணைந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம் என்று சொல்லப் போகின்றார். உன்னை பார்த்துவிட்டால் அவருக்கு கோபமெல்லாம் பறந்துவிடும் என்று ஏற்கனவே பலமுறை உன்னிடத்தில் கூறியிருக்கின்றார். அந்த 8 நாளுக்கு அப்புறம் நடக்க போகிறதும் அதேதான். உன்னை பார்த்தாலே அவர் மனதிற்குள் எத்தனை கோபம் இருந்தாலும் அத்தனையும் மறந்துவிடும். அதனால்தான் இத்தனை நாட்களாக உன்னை பார்க்காமல் புறக்கணித்து கொண்டிருந்தார். இன்று பார்த்தவுடன் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார். நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து சந்தோஷமாக நீண்ட நெடுகாலம் ஒன்றாக இணைந்து வாழ வேண்டும் என்பதுதான் உன் அப்பாவின் ஆசையும். இன்னி 8 நாட்களில் நான் சொல்வது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நடைபெறும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.